வெல்கம் டு ஆர்எஸ் கோகனட் ஃபார்மிங். அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் நம்ம நர்சரிக்கு கால் பண்ணி உங்கள் கிட்ட எத்தனை வகையான செடி இருக்குன்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நாம் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி மூலமாக ஒரு 10 வகையான தென்னஞ்செடியை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நாட்டு ரகத்தை சேர்ந்த அரசம்பட்டி டாலு ப்ளஸ் நெட்டை குட்டை டிப்தூர் டாலும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரகத்தை சேர்ந்த மலேசியன் கிரீன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மலேசியன் கிரீன்ல எல்லோவும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது சிஓடி, அதாவது சவுக்காத்து எல்லோவும் இருக்கு, அதுலேயே ஆரஞ்சும் இருக்குங்க. அடிஷ்னலா பார்த்தீங்கன்னா கங்கா பாண்டும் பண்ணிட்டுக்கிறோம். ஆயிரங்காட்சின்ற ரகமும் நம்ம கிட்ட இப்போதைக்கு அவைலபிளா இருக்குங்க. நான் சொன்ன வெரைட்டி எல்லாமே நம்ம ஆர்எஸ் கோகனட் ஃபார்மிங்ல இப்போதைக்கு அவைலபிளா இருக்குங்க. எல்லாமே நம்ம கிட்ட பேக்கெட் பண்ண செடியும் இருக்கு, பேக்கெட் பண்ணாத செடியுமே இருக்குங்க. நேரில் வர கஸ்டமர் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச செடியை நீங்கள் எடுத்துக்கலாங்க. நேரில் வர முடியாத கஸ்டமருக்கு நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக நம்ம கொரியரும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு நான் சொன்ன செடி எல்லாமே நம்ம கிட்ட 1 அடியிலேருந்து 4 அடி உயரம் வரையும் இருக்குங்க. அதுக்கு மேலே தேவைனாலும் நம்ம கிட்ட ஹைட் இருக்குங்க. ஏன் 1.5 வருஷ செடி 1 வருஷ செடி கூட இப்போதைக்கு நம்ம நர்சரியில் இருக்குங்க. நம்ம தென்னம்பிள்ளைக்கோசரம் தேர்வு செய்கிற காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காய் தாங்க. தேவைன்ற விவசாய நண்பர்கள் கால் பண்ணலாம்.